சும்மா மொறு மொறுன்னு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பேஸ்கட் சாட் இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நம்ம நல்லா வேக வச்சுருக்கக்கூடிய இந்த கடலையை எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலை கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளரிக்காவையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் குருமிளகுத்தூள், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி பிங்க் கலரில் ஆயிடுச்சு, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அந்த சாட் செய்கிறதுக்கு உண்டான பேஸ்கட் செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த அளவுக்கு மாவு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ஆகாமல் ரொம்ப கட்டியாக ஆகாமல் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஒரு பால் கவரை ஒரு டம்ளரில் வச்சு இப்போ இந்த மாதிரி இந்த மாவை உள்ளே நம்ம ஃபில் பண்ணி டைட்டாக சுற்றி ரப்பர் பேண்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓரத்தை மட்டும் ஒரு கத்திரி வச்சு லேசாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சன்னமான ஓட்டையாக தான் இருக்கணும். இப்போது ஸ்டவ்வில் நம்ம பனியாரக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். தீ மிதமாகவே இருக்கட்டும். இதில் இந்த மாதிரி சன்னமாக நம்ம சுற்றின மாதிரி போட்டு மேலே நம்ம ஜிலேபிக்கு சுற்றுவோம்ல அந்த மாதிரி சுற்றுற மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், யார் வேணால் போடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஜிலேபிக்கு செய்கிற அதே மெத்தட் தான். முறுக்கு மாதிரி வட்டமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சுற்றுற மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக வரும். இதே மாதிரியே நம்ம எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம செய்யும்போது நெருப்பு மிதமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அதிக அளவு ஸ்பீடு வச்சிட வேண்டாம், கம்மியான அளவில் வச்சு செய்யணும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கருகிரும். அதனால் மிதமாக இருக்கிற மாதிரியே செய்யுங்க. அதே மாதிரி வேகும்போது ஹை ஸ்பீடு வைக்காமல் மிதமான தீயிலேயே வச்சு இதை வேக வச்சு எடுத்தால் போதும். இது அப்படியே மொருகி தானாகவே மேலே வந்துடும். ஈஸியாக நம்ம கையாலேயே எடுத்துடலாம். பாருங்கள், பேஸ்கட் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இது யார் செஞ்சாலும் சூப்பராக வரும். இப்போ இந்த பேஸ்கெட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நடக்கடலையை வந்து சேலடாக செஞ்சு வச்சுருக்கோம். அதை எல்லா பேஸ்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது குழந்தைகளை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி மேகியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் இது. சும்மா கொஞ்சமாக வச்சா போதும், இது ஆப்ஷனல் தான், வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அடுத்ததாக மிக்சர் வைக்கலாம். கண்டிப்பாக இது மேலே மிக்சர் வச்சு சாப்பிடுங்க. அது நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த பேஸ்கெட்டும் க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மேலே வைக்கிற இந்த மிக்சரும் அந்த நடக்கடலை இதெல்லாம் சேரும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.